ஹாய், வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று உங்களுக்காக குவேக், ஆஸ்ட்ரோ உலகம் மற்றும் ராகா இணைந்து வழங்கக்கூடிய இந்த வெபினார் மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துகள், வெல்கம். மார்க்கெட்டிங் ஆப்டிமைசேஷன் டூரிங் டவுன் டைம். மார்க்கெட்டிங் ஆப்டிமைசேஷன் டூரிங் டவுன் டைம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிறப்பாக உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கு ரொம்ப சிறப்பு 2 பேச்சாளர்கள் வருகின்றார்கள். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன நினைவுறுத்தல். நீங்க இந்த வெபினார்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த மைக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு அங்க வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் முடியிறப்ப எட்டி பார்த்துட்டு போறதுக்கு நிச்சயமா டைம் வேஸ்ட் பண்ணாம நாம இதுல வந்து கமிட் பண்றதுக்கு கேமரா ஆன் பண்ணா மிக மிக சிறப்பா இருக்கும். நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா நிச்சயம் அது கமிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்ததாக உங்களுடைய மைக்கை வந்து எப்பயும் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சத்தம், உங்களுடைய சரௌண்டிங் சத்தம்ஸ் வந்து இங்க பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு போட்டிகள் இருக்கு. 5000 ரிங்கிட் பெருமானமுள்ள போட்டி. ஆக 2 முறை இந்த போட்டி வரப்போகுது. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு நீங்க 2 விஷயங்கள் செய்திருக்கணும். ஒண்ணு வந்து இந்த குவேக் அப்படின்ற அதன் மூலமாக நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து கம்பெனியோட அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த 2 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்க முடியும். நீங்க யாரோ ஒருத்தங்க லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து நுழைஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமா முடியாது. அடுத்த ஆன்லைன்ல இப்ப ஆஸ்ட்ரோ உலகம் வாயிலாக இப்ப லைவா இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அங்க இருந்தும் நீங்க வந்து கலந்து கொள்ள முடியாது. இந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடியவங்க இந்த லிங்க் மூலமாக வந்து பதிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கு. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போக இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய மிக சிறந்த 2 பேச்சாளர்கள், 2 பேருமே ஜாம்பவான்கள், எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த துறையில, ஸ்பெஷலி மார்க்கெட்டிங் துறையில இவங்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது வா இவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். நம்முடைய முதல் பேச்சாளர் சாந்த ரூபன் துரை சுந்தரம், CEO of Advent Group of Companies. இவருக்கு வந்து 30 ஆண்டுகள் அனுபவம், வேற லெவல்ல இருக்காரு. இவருடைய பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு தூக்கி விட்ட பிராண்ட், அல்லது இவர் இறங்கி களத்துல சிறப்பாக செய்த நிறைய பிராண்ட்ஸ் இருக்கின்றது. அதுல ஒண்டா காஃபி, ஸோ அது அடுத்தது டெய்ரி சாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த அந்த கேம்பெயின்ல செஞ்ச ஒருத்தர். இவர் போய் பேசினாலும் அல்லது ஒரு நிறுவனத்துல இவர் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான வெள்ளியை கட்டி அதுதான் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்காக ராகா கொண்டு வந்திருக்கின்றது. அடுத்ததாக பாலா பூமலை, CEO of மீடியா பிராண்ட்ஸ் மலேசியா. இவருக்கும் 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்கின்றது. இந்த ஒரு பிராண்டிங் செய்வது எப்படி, மார்க்கெட்டிங் செய்வது எப்படி என்பதை பற்றிய துறைகள்ல பேசுவதற்கு. ஸோ இந்த 2 பேச்சாளர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவங்கள ஒரு வெல்கம் பண்ணிடுவோம். வாங்க சார், வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் சார். திஸ் இஸ் ரூபன். ஹாய் உதயா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு. சொல்லுங்க ரூபன். நான் பாலா பேச போறேன்னு நினைச்சேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு குவிக் இன்ட்ரோ. நீங்க வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என்னோட வயசு கொஞ்சம் கூட ஏத்திருக்கேன். 20 வருஷம். சோ மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ப்ராட்காஸ்டிங், அதாவது டிவி, ரேடியோ ஸ்டேஷன், டிவி, பிரிண்ட் மீடியம்ல கூட நான் வேலை செஞ்சிருக்கேன். பட் மெயினா இந்த FMCG இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் நவ் இன்டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ் மார்க்கெட்டிங்ல மூவ் அவுட் பண்ணிட்டு ஐ எம் ரன்னிங் அ கம்பெனி. பட் நீங்க இன் அ வே இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம என்ன வேலை செஞ்சாலும் we are either doing sales or marketing. இது நீங்க ஒரு Facebook அக்கவுண்ட் வச்சிருந்தா கூட நீங்க மார்க்கெட்டிங் தான் பண்றீங்க. ஆமா. சரி பாலா, சொல்லுங்க பாலா, 30 வருஷம் என்ன பாலா செஞ்சீங்க? ஹாய் உதயா. 30 வருஷம் அது உண்மைதான். 1991ல இண்டஸ்ட்ரியை ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அட்வர்டைசிங்ல. வாழ்க்கை முழுதான் அட்வர்டைசிங்ல தான் இருந்திருக்கேன். ஒரு வருஷம் தான் வேற நானும் ஒரு SME-யா இருந்தேன் ஒரு காலத்துல, ஒரு வருஷத்துல. ஸோ நான் வந்து மீடியா கம்பெனியில ஜாயின் பண்ணி அப்புறம் அதுல இருந்து படிப்படியா ஏறி இப்போ வந்து மீடியா பிராண்ட்ஸ்ல CEO இருக்கேன். இப்ப படிப்படியா ஏறி இந்த பின்னால் உள்ள அரண்மனையே கட்டிருக்கீங்க. சந்திரமுகி மாதிரி. ஸ்டார் ட்ரெக் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சரி, நாம நிகழ்ச்சிக்கு போவோம். முதல்ல நம்முடைய ரூபன், நீங்க
எத்தனையோ பிராண்ட்ஸ், அதாவது எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து செஞ்சு அதை வேற லெவல் கொண்டு வந்து, ஒண்ணுமே இல்லாத காஃபி, ஒண்டா காஃபி, அதை வந்து வேற லெவலுக்கு எல்லாரும் ஒண்டா காஃபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. ஸோ உங்களுடைய ஜேர்னி பத்தி சொல்லுங்க, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடங்கியது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. So Honda Coffee நான் தான் மாதிரி செஞ்சேன். So I can't 100% take credit for that. நம்ம entire company has worked behind it. அதுல வந்து few different things. One thing at a personal level வந்து எனக்கு வந்து as I explained just now, I had a lot of TV, radio, print experience. So there was some creative element. So creative background எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப எத்திகா, அதாவது பெர்மானிஸ், அப்ப வந்து பெர்மானிஸ் தான் சொல்லியிருந்தாங்க, பெப்சி கம்பெனி வந்து. Something new that I had was a science part. So creative வந்து ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். The science part of it வந்து things like distribution, availability இதெல்லாம். So for example, நம்ம ஒரு விளம்பரம் போட்டு அந்த ப்ராடக்ட் வந்து well distributed இல்லாட்டி people cannot buy the product. There's no availability. அந்த விளம்பரம் பார்த்து அவங்க கடைக்கு போயிட்டு that goods not there, வேற ப்ராடக்ட் வாங்கிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. So the science part of it is something that Ethika and I managed to learn over the last many years there. Now one good thing is creative நம்ம சொல்றோம்னா it is doing something a little bit differently. ஆனா நிறைய நிர்வாகங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளவா கிடைக்காது. பிகாஸ் நம்ம ஏதாவது செய்யறோம்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா, அது வெற்றி பட்டிருக்கா, அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ இங்க வந்து எத்திக்கல்ல வந்து we had some opportunity, யாரும் செய்யாத ஒரு விஷயத்துல ஃப்ரம் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட்டிவா செஞ்சு அதுல உள்ள பலனை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட பிராண்ட் growth, ஷேர் growth. நீங்க ஒண்டா காஃபி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இட்ஸ் a huge challenge. ஏன்னா நம்மளோட காம்படிட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 90% மார்க்கெட் ஷேர். எந்த கடைக்கு நீங்க போனீங்களா, எந்த வீட்லயும், நம்ம வீட்லயும் சரி, அந்த காஃபி தான் நம்ம வச்சிருந்தோம். பேர் சொல்ல மாட்டேன், ஃப்ரீ விளம்பரம். நான் சொல்றேன் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்பதான் கம்பேரிசன் எனக்கு தெரியுது உங்களுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு. இல்ல நம்ம சொல்லலாம். சோ நீங்க ஓகே, ஜஸ்ட் ஒரு நெஸ்கஃபே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்கா, எந்த கடைக்கு நம்ம போனாலும் நம்ம கிவ் மீ ஐஸ் காஃபின்னு சொல்ல மாட்டோம். மெயினா நம்ம அது நெஸ்கஃபே ஐஸ் அரகா அப்படிதான் அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. வீட்ல கூட மோஸ்ட் ஹவுஸ் 90% மேல ஹவுஸ் ஹோல்ட் பெனிட்ரேஷன் நெஸ்கஃபே தான் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம ஒரு காஃபி லான்ச் பண்ணா கன்சூமருக்கும் கடைக்காரங்களும் ஒரே ஒரு கேள்வி, வரவங்க எல்லாம் நெஸ்கஃபே தான் வாங்குறாங்க, எதுக்கு, இந்த காஃபில என்ன இருக்கு, இதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, நம்ம ஏன் இந்த ப்ராடக்ட் விற்கணும், கன்சூமருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம ஏன் வாங்கணும். ஆஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணும்போது டேஸ்ட் பெட்டர் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது வந்து கன்சூமர் ட்ரை பண்ணும், ரைட்? ஸோ இதுல வந்து was a very big challenge ஆரம்பத்துல. ஆனா ஸ்லோவா நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரைட் சேனல் நம்ம போட்டுட்டு இட் ஹாஸ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். ஸோ ஃப்ரம் எஸ்எம்இ பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எஸ்எம்இ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. நம்ம வந்து ஒரு பிராண்ட் லான்ச் பண்ண போறோம். இது ரொம்ப சின்ன வெரி ஸ்மால் பிராண்ட், இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நிறைய ஜாயன்ட் இருக்கு வெளியே, அந்த மாதிரி யோசிக்க தேவையில்ல. இஃப் யூ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தே கேன் ஃபைட் தி பிகர் பிராண்ட்ஸ். ஏன்னா பிக் பிராண்ட்ஸ்ல ஒரு பிக் பிராண்ட்க்கு செய்ய முடியாத விஷயம் நிறைய இருக்கு, அது வந்து ஸ்மால் பிராண்டால செய்ய முடியும். சோ தட்ஸ் ஒரு அட்வான்டேஜ். அப்ப எஸ்எம்இஸ் இருக்காங்க, நம்முடைய எஸ்எம்இஸ். சோ நிறைய சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியாக்குறாங்க, சர்வீசஸ் கொடுக்குறாங்க. சோ அப்ப வந்து அவங்க தூக்கி எறிய வேண்டிய விஷயம் வந்து இந்த ஃபியர். அவங்களால அவங்க செய்யறாங்க, அதனால we should not enter the market அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பா. பிகாஸ் நிறைய கேஸ் ஸ்டடி நீங்க பாத்தீங்கன்னா கூட, ஜஸ்ட் ஒன் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு we can take வந்து Lamborghini. Okay, not a very good example. They were not an SME. அவங்க tractor ஒன்னு வந்து Ferrari காரி வாங்க போயிட்டு he couldn't, and they started a sports car which is Lamborghini. So many people have actually started something from scratch and made it big. நிறைய பிராண்ட், இப்ப நீங்க ஜஸ்ட் லோக்கல் பிராண்ட் நீங்க பாபாஸ் எடுத்தீங்கன்னா கூட அவங்க ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ரொம்ப ஸ்மால் ஸ்கே 99 ஸ்பீட் மார்ட் இஸ் another எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு 5 மினி மார்க்கெட் தான் வச்சிருந்தாங்க. அதோட ஸ்லோவா அந்த பிராண்டை பில்ட் பண்ணிட்டு பெருசா ஆல்மோஸ்ட் 1000 அவுட்லெட் மேல வச்சிருக்காரு. சோ அந்த ஃபியர் ஒரு விஷயம் நம்ம வெளியாக்கணும். ஒரு விஷயத்துக்கு நம்மள கால உள்ள வச்சிட்டோம்னா கான்ஃபிடென்ட் நம்ம இறங்கணும். ஓகே மிஸ்டர் பாலா, உங்ககிட்ட கேள்வி, மார்க்கெட்டிங் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு எப்படி வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒதுக்குறது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் இல்லாமல் நம்ம ப்ராடக்டோ சர்வீஸோ மார்க்கெட் போகிறது கஷ்டம். நம்ம மார்க்கெட்டிங் செய்யாமல், மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குது. ஓகே, டிசிப்ளின் செட் பண்ணோம், கட்டுப்பாடு செட் பண்ணோம். அப்போ தான் நம்ம அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா மேனேஜ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் இல்லாமல் ஆளுங்களுக்கு வந்து பொருளோ சர்வீசஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ மார்க்கெட்டிங் வந்து எல்லாருக்கும் முக்கியம். சின்ன பிஸ்னஸ்க்கும் முக்கியம், பெரிய பிஸ்னஸ்க்கும் முக்கியம்,
நம்ம கூட தான் நம்மள மார்க்கெட் பண்றோம். இப்ப நீங்களே இருக்கீங்க உதயா, நீங்களும் ஒரு பிராண்ட், நீங்களும் உங்களை மார்க்கெட் பண்றீங்க, ரூபனும் அவங்களை மார்க்கெட் பண்றாங்க, நம்ம எல்லாமே நம்மள மார்க்கெட் பண்றோம். ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும். இப்போ பொதுவா வந்து நம்ம மார்க்கெட்டிங்கை பத்தி பேசணும்னா யூஸ்வலா நம்ம வந்து விளம்பரம் பத்தி தான் பேசுறோம். பட் ஆக்சுவலி மார்க்கெட்டிங் வந்து 4 பேசிக் கம்போனன்ட்ஸ் இருக்கு. பொருள் வந்து ரொம்ப முக்கியம், விலை ரொம்ப முக்கியம், விளம்பரம் முக்கியம், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் நல்லா வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து வெற்றியாக பிசினஸ் நடத்தலாம். ஓகே, ஸோ நல்ல மார்க்கெட்டிங் பிளான் இருந்தாக்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ நம்ம ஆஃப் ட்ராக்கா போனாக்கா அந்த செக்லிஸ்ட்ல பார்த்து நம்ம வந்து ஏதாச்சும் தப்பா செஞ்சாக்கா அதை வந்து சரிப்படுத்திடலாம். ஸோ அது வச்சே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ எஸ்எம்இ பிஸ்னஸ்க்கு வந்து நினைக்கிற மார்க்கெட்டிங் செய்யும் போது அவங்க கேட்பாங்க பட்ஜெட் இல்லாமல் செய்ய முடியுமான்னு. ஆக்சுவலி தியோரட்டிக்கலா பார்த்தாக்க செய்யலாம் சில பொருளுக்கு. பிகாஸ் அவங்களே எல்லாமே எல்லா வேலையும் அவங்களே செஞ்சாக்க இலவசமான பிளாட்ஃபார்ம்ஸ் செஞ்சா அந்த மாதிரி செய்யலாம். பட் அது ரொம்ப கஷ்டம். அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சம்டைம்ஸ் என்னது அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹை பிஆர் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வைரலா போக முடியும்னா, லைக் இன்னோவேட்டிவ் நியூ ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் வந்து செலவு குறைவா போடலாம். பட் இல்லாட்டி ஜெனரலி யூ நீட் மணி டு ஸ்பெண்ட். பிகாஸ் அந்த ஸ்பெண்ட் பண்ணி ஆளுங்களுக்கு தெரியாது ப்ராடக்ட் பத்தி. நீங்க வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ல போகலாம், பட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் will have limitations. இப்போ உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்மாலா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்க வந்து வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் இந்த விசினிட்டி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓகே, நீங்க வந்து மார்க்கெட் பிளேசஸ்ல போடலாம், ஈவன் ஃபேஸ்புக் எதுல போட்டாலும் அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மால் ரேடியஸ் தான் நீங்க ரீச் பண்ண முடியும். பட் அதுக்கு மேல போனோம்னா பிசினஸ் இன்னும் பெருசாகணும்னா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப நார்மலா ஒரு எஸ்எம்இ கம்பெனி இருக்கு, அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து அல்லது சர்வீஸ் வந்து வெரி ஸ்மால் ஒன், ஒரு ஏரியால தான் பண்ணிட்டு இருக்காங்க. Do they need to market their product or do branding for them? Actually இப்ப நம்ம பார்த்தாக்க there's two types of people. சில பேருக்கு வந்து ambitious-ஆ இருப்பாங்க, அவங்களோட பிராண்டை க்ரோ பண்ணணும், அவங்களோட பிசினஸை க்ரோ பண்ணணும்னு. சில பேர் வந்து ஹாபியா செய்யறாங்க எஸ்எம்இஸ். அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா போடலாம், அவங்க வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல வெதர் பிசினஸ் ரொம்ப க்ரோ பண்ணுதா இல்லைன்னு they are happy with the small marketing efforts. பட் நீங்க வேணும்னா நீங்க எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், மார்க்கெட்டிங் பிளான் போட்டு தான் ஆகணும், மார்க்கெட்டிங் பட்ஜெட் மஸ்ட் ஹேவ். இந்த காலத்துல வந்து இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அது ஒரு அதுல வந்து ஒரு 8000 டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல நம்மள மார்க்கெட்டிங் நல்லா செய்யறதுக்கு. அதுலயே ஃப்ரீயா கூட இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் பாவச்சாக்க தென் யூ கேன் டூ பெட்டர். பிகாஸ் நம்ம பட்ஜெட் போடலன்னா, பிகாஸ் நம்மளோட டைம் கூட காஸ்ட் தான். நம்ம வந்து இந்த வேலை செய்யாம வேற வேலை செஞ்சாக்க அது ஒரு டைம் காஸ்ட். ஸோ பட்ஜெட் போட்டே ஆகணும், வெதர் நம்மளே செய்யறோமா இல்ல ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் பார்க்கிறோமா இல்ல பெய்ட் பிளாட்ஃபார்ம். பட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் டெஃபினெட்லி கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ், கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் முடியாது, லிமிடேஷன்ஸ். ஓகே, சரி மிஸ்டர் ரூபன் அவர்கிட்ட போறதுக்கு முன்னால நான் இன்னொரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். இப்ப நம்ம பேசுறத வச்சு சில கேள்விகள் வந்து கேட்க போறோம். அந்த கேள்விகளுக்கு உங்களால முடிஞ்சா டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா யாரு இந்த ஃபாஸ்டஸோ அவங்களுக்கு நம்ம 5000 ரிங்கிட் பெருமானம் உள்ள பரிசு வந்து கொடுக்க போறோம். அங்க கான்டெஸ்ட் வந்து அடுத்து வரப்போகுது, அதுக்கு ரெடியா இருங்க. அடுத்து மிஸ்டர் ரூபன், நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட், இந்த மார்க்கெட்டிங்ல வந்து ஜீனியஸ். அண்ட் தென் பெரிய பெரிய கம்பெனி தான் வேலை செய்வீங்க, நம்ம மக்கள் வந்திருக்காங்க நிறைய பேர் இந்த எஸ்எம்இ கம்பெனிஸ். ஸோ உங்க மாதிரி ஆட்கள் வந்து ஹையர் பண்ணி அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்றது, கேம்பெயின் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ இங்க நீங்க வந்திருக்கீங்க, இவங்களுக்கு வந்து ஜெனரலா இப்ப இந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து இப்பதான் புது ப்ராடக்ட், அதை மார்க்கெட் பண்ணணும், பெரிய அளவுல கொண்டு போனோம்னு சொன்னா என்ன பண்ணணும், எந்த ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணலாம், அதோட விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பத்தி ஒரு சின்னதா சுருக்கமா சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இவங்க வந்து அதை ஒரு நல்ல லெசன் எடுத்துக்கிட்டு அடுத்து அவங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். I think இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் 20 வருஷம் முந்தி. ஸோ 20 இயர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது பட்ஜெட் நிறைய தேவைப்படும். நம்ம ஒன்று டிவி விளம்பரம் போட்டு, டிவி சேனல்லே ஒரு மேபி 3-4 சேனல்ஸ் இருக்கும், அதுல விளம்பரம் போடுறதுதான் ரொம்ப விலையா இருக்கும்.
print, everything was expensive. இன்னைக்கு வந்து விளம்பரம்னு சொல்றோம்னா இப்ப நம்ம பாலா கூட சொன்ன மாதிரி we are all a brand. நம்ம ஒரு Facebook பேஜ் வச்சிருந்தோம்னா நம்ம we can do marketing. ஃப்ரீயா கூட ஒரு மேட்டர்ல செய்யலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி how ambitious are we? எவ்வளவு பெரிய ஒரு லெவலுக்கு நம்ம அந்த பிராண்ட் எடுத்துட்டு போக போறோம், அது வந்து ரொம்ப முக்கியம். சோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் செக்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம மேஸ் இது வந்து ஒரு மேஸ் ப்ராடக்ட்டா இல்லாட்டி இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட்னு வெச்சுக்கோ, ரைட்? இந்தியன் ப்ராடக்ட். ஓகே, இந்தியன் ப்ராடக்ட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து லெட்ஸ் சே இஸ் ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். ஓகே, ஒரு பிஸ்கட்னு வெச்சுக்கோ. ஓகே, அந்த 4 பீஸ் மிஸ்டர் பாலா வந்து டச் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மஸ்ட் பி இம்பார்ட்டன்ட். நவ லெட்ஸ் அஸ்யூம் ப்ராடக்ட் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபேன்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கணக்கா இருக்கும். ஒரு இந்தியன் ப்ராடக்ட் நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் வந்து இப்ப ஜஸ்ட் நீங்களும் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் போய் வாங்கணும்னா நீங்க மேபி ஒரு 7-11 9 ஸ்பீட் அந்த மாதிரி போக மாட்டீங்க. ஒரு மதுராஸ் most likely ஒரு இந்தியன் ஷாப் தான் போவீங்க. So distribution channel manage பண்றது may not be so difficult. Now come to marketing and promotion. First வந்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் பார்ப்பாங்க, ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர். இதுல ஒரு பிளஸ் அண்ட் ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் என்னன்னா the may not be so expensive. நிறைய பேர் வந்து just டான்ஸ் ஆடியே டிக்டாக்ல 1 million followers வச்சிருப்பாங்க. some people வந்து ஃபேஷன் followers maybe a few 100,000 followers வச்சிருப்பாங்க. ஆனா அதோட டவுன் சைட் எனக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஐ படத்தை ஐ மூவி விக்ரமோட படம் வாட்ச் பண்ணோம்னா அதுல வந்து ஒரு குட் பாயிண்ட், குட் டர்னிங் பாயிண்ட் அந்த மூவில வந்து அவரு விக்ரம போய் மார்க்கெட்டிங் செய்ய சொல்றாரு ஒரு ட்ரிங்க், ரைட்? அவர் வந்து நான் செய்ய மாட்டேன், ஏன்னா இந்த தண்ணியில வந்து தரமில்லாத ஒரு ப்ராடக்ட் போய் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஓகே ஜஸ்ட் ஓகே ஒரு சோப்போ ஒரு ஷாம்புவோ கொடுத்தா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு பேர்ல வந்து ஓகே இது நான் தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அவங்க அழகா இருக்காங்க, அதை பார்த்து நிறைய பேர் போய் வாங்குவாங்க, அது யோசிச்சு மாட்டாங்க. ஜஸ்ட் மேபி ஒரு 50-100 ringgit 500 ringgit கிடைக்கிறதுனால அந்த மாதிரி பண்றதுனால அதனோட கிரெடிபிலிட்டி அவ்வளவா இருக்கிறது இல்ல. Most influencers, the way they're doing it. So going to an influential medium will help. For example, I just நீங்க என்ன கூப்பிட்டனால அந்த மாதிரி சொல்லல. THR Raga is a very good example because very good targeted to the Indian market. நிறைய பேர் தமிழ் பாட்டு கேக்குறதுனா they are listening to THR Raga as a radio station, and a lot of famous commercial. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா பயோரா, okay, I clearly remember the commercial. French oil, அப்புறம் நிறைய இந்த மாதிரி தமிழ் விளம்பரம் வந்து டிஹெச்ஆர் லாகால கேட்டு தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ இட்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா காஸ்ட் பர் ரீச் கேன் பி மேனேஜ் அண்ட் தே கேன் ரீச் மேஸ் பீப்பிள். ஓகே, இப்போ வந்து என்ன இந்த 4 காப்பி வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ ஒரு இந்தியன் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி அந்த பட்ஜெட் எப்படி அலோகேட் பண்றது, ஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங்காக? I think first of all வந்து அவங்க மார்க்கெட் சைசிங் முதல்ல பண்ணணும். எவ்வளவு அந்த ஆப்பர்ச்சுனிட்டில சும்மா பிளைண்டா நிறைய காசு போய் மார்க்கெட்டிங் போடணும்னு இருக்கக்கூடாது. மார்க்கெட் சைசிங் நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகே, இந்த பிராண்ட் நம்ம செஞ்சிருக்கோம், அவங்க ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு முந்தையே ஒரு பிளானிங் வச்சிருக்கோம். ஓகே, நான் வந்து 10,000 தான் விற்க போறேன், ஒரு 20,000 யூனிட் தான் விற்க போறேன், எங்கெங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே இந்த ப்ராடக்ட் வந்து only available in 7-Eleven, okay, or it's only available in certain chain store. Once you know where the distribution point is and who you're marketing, second வந்து is it available in whole Malaysia or அது வந்து கிளைகள் மட்டும் தான் இருக்கா? Okay, where exactly are you selling the product? Now after you've taken few of these points into consideration, now how much you put is how much you're going to get. ஓகே, நம்ம வந்து 1 million சேல்ஸ் வரணும்னு நினைச்சு 10 வழி தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அது கொஞ்சம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். நிறைய பேர் அந்த 10 ringgit ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ ஒரு ரீசனபிள் பட்ஜெட் இருக்கும். ஸோ நார்மலி ஒரு 5% 10% ஆஃப் த டோட்டல் டர்ன் ஓவர் நம்ம புட் பண்ணிட்டு அது எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். இன்ஃப்ளூயன்சர், are we going to spend using influencer, are we going to go to radio, இல்ல ஆஸ்ட்ரோல டிவில விளம்பரம் போட போறோம், அது பிளான் பண்ணிட்டு they can go accordingly. பட் மெயினா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவங்க சைஸ் ஆஃப் த பிரைஸ் என்ன, எவ்வளவு சேல்ஸ் எதிர்பார்க்கறாங்க, இதோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அது வந்து எப்படி செய்யணும்னு தெரியாதுன்னா உங்க காம்படிட்டர் நீங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து லெட்ஸ் சே யூ டூயிங் மில்க் ஒரு கீ ப்ராடக்ட் வச்சுக்கோ, நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய கம்பெனி யாரு, அவங்க வந்து எவ்வளவு பெருசா இருக்காங்க, எத்தனை ஸ்டாஃப் வச்சிருக்காங்க, எவ்வளவு சேல் பண்ணுவாங்க, அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கோ. ஓகே, மேபி நாங்க வந்து ஒரு 5% ஃபர்ஸ்ட் இயர் டார்கெட் பண்ணிக்கலாம், ஒரு 3% டார்கெட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணிட்டு அவங்க சரியா பிளான் பண்ணும். ஓகே, சோ இப்ப நீங்க வந்து உங்க அதிர்ஷ்டத்தை
டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இவங்க கேள்விலாம் இவங்க பதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட ஏதாவது கேள்வி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அந்த சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை த்ரோ பண்ணலாம். பிறகு நம்ம வந்து அவங்களுக்கு பதில் அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்கான நேரமும் இருக்கின்றது, அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம குயிஸ்க்கான நேரம். இது வரைக்கும் பேசுனதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி, அந்த கேள்விக்கு யாரு முதல்ல பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு 5000 ரிங்கிட் பெருமானம் உள்ள அட்வர்டைசிங் பேக்கேஜ் ஒன்று காத்திருக்கிறது. இதோ உங்களுக்காக அந்த கேள்வி. மார்க்கெட்டிங் பேசிக்கலி இஸ் செல்லிங் அண்ட் அட்வர்டைசிங். சந்தைப்படுத்துதல் என்பது விற்பனையும் விளம்பரமும் சேர்ந்தது. உண்மையா பொய்யா? சரி, மிக்க நன்றி. அங்க யாரு வெற்றியாளர் அப்படின்றத நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்றோம். அடுத்து மிஸ்டர் பாலா, இப்ப நாம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம், அடுத்து நம்மகிட்ட பட்ஜெட் இருக்கு. எந்த பிளாட்ஃபார்ம்ல போனா இது வந்து சரியா வரும் அப்படின்னு எப்படி சார் முடிவு பண்றது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப ஃபேஸ்புக்ல போனா போதும், கூகுள் பண்ணா போதும், அப்புறம் யூடியூப்ல போட்டா போதும், இல்ல வேஸ்ல போடுவோம், இல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டா சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு சில பேர் வெப் பேஜ் மட்டும் வச்சிருப்பாங்க. சில பேர் வாட்ஸ்அப்லயே அனுப்பி 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 வாங்க சொல்லிடுவாங்க. இப்படிலாம் இருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் செலக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் கன்சிடரேஷன், பிகாஸ் அதில் வச்சு தான் நம்ம வந்து டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் எந்த பிளாட்ஃபார்ம் பார்க்கணும்னு. யார் நம்ம டார்கெட் பண்ணுறோம், அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னது, அவங்க இன்கம் ரேஞ்ச் என்னது. பிகாஸ் வேற ஆடியன்ஸ் வந்து வேற மீடியா கன்சியூம் பண்ணுவாங்க. லைக் உதாரணமாக இப்போ ரிட்டையரிஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேபி டிவி கொஞ்சம் கூட பார்ப்பாங்க, ஃபிசிக்கல் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் கூட படிப்பாங்க. பட் யங்கர் ஆடியன்ஸஸ் வந்து பிட் மோர் டிஜிட்டல் ஃபோக்கஸாக இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தோன்னா ஓல்டர் ஃபோக்ஸ் கூட அவங்க வந்து இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்குறாங்க. லைக் ஃபேஸ்புக், நிறையா ஓல்டர் பீப்புள் ஆன் ஃபேஸ்புக். பட் சம் ஆஃப் தி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் டிக்டாக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அவங்க வந்து இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் போல. ஸோ நம்மளுக்கு தெரியணும் யார் நம்மளோட ஆடியன்ஸ், எங்கே அவங்க இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு கீ டிசிஷன் செய்யலாம், எந்த பிளாட்ஃபார்ம் டிசைட் பண்ணணும். பட் தென் அப்போ பார்த்தாக்கா ஒரு நிமிஷம் சார், ஒரு shall we go in this way? let's say நான் வந்து ஒரு குக்கீஸ் செய்யறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி அந்த செக்மெண்டேஷன் செய்யறது? let's say எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது? ஓகே, let's say இந்த குக்கீஸ்க்கு வந்து நான் எப்படி டிட்டர்மின் பண்றது, who's my consumer, எந்த பிளாட்ஃபார்ம்ல போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சாரி டு டிஸ்டர்ப். யா, ஓகே. ஸோ குக்கீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சாக்க, இப்போ வந்து நம்ம வந்து என்ன மாதிரி குக்கீஸ் செய்யறோம்? நம்ம வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி குக்கீஸ் செய்யறோமா, இல்லை நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கு குக்கீஸ் செய்யறோமா, இல்லை நம்ம வந்து ஆல்கஹாலிக் குக்கீஸ் செய்யறோமா? ஸோ அது ஃபர்ஸ்ட்லி நம்மளோட ப்ராடக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்டை வச்சு அதுல இருந்து நம்ம டிசைட் பண்ணா எந்த ஆடியன்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ண போறோம், எந்த ரேஞ்ச் ஆஃப் த ஆடியன்ஸ் அது தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் எந்த பிளாட்ஃபார்ம்ல போறது. பிகாஸ் இப்போ வந்து நிறைய ரிசர்ச் இருக்கு, எந்த பிளாட்ஃபார்ம்ல எத்தனை பேர் பார்க்குறாங்க, எப்போ பார்க்குறாங்க, எப்போ கேட்குறாங்க, என்னது கான்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கும், என்ன மாதிரி என்னது சாங்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நிறைய ரிசர்ச் இருக்கு. ஸோ இந்த ரிசர்ச்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், இவங்கள டார்கெட் பண்றேன்னா இங்க தான் நம்ம ஆட் போடணும், இல்லாட்டி இந்த மீடியம்ல தான் நம்ம ஆட் போடணும். பிகாஸ் அவங்க வந்து அதுதான் ரொம்ப கன்சியூம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், இவங்கள டார்கெட் பண்றேன்னா வெரி எஃபிஷியன்ட்லி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப ராகா லிஸ்னஸ் ஆனாக்கா நம்ம ராகால வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாக்கா அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த விளம்பரம். பிகாஸ் இப்போ அந்த விளம்பரம் வந்து ஜெனரலி இமோஷனலா இருந்தாக்கா ஆளுங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நினைவு கூட இருக்கும். சில விளம்பரம் வந்து நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா நினைவா இருக்கும், அந்த ப்ராடக்டும் நினைவா இருக்கும், அந்த பிராண்டும் ப்ராடக்ட் நினைவா இருக்கும். சில விளம்பரம் வந்து கூட வாட்டி பார்க்கணும், நிறைய வாட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஓகே இதுதான் ப்ராடக்ட், அப்பதான் அந்த இங்கதான் வாங்க முடியும், அதுதான் அந்த மாதிரி தெரியும். ஸோ ப்ராடக்ட் பிளாட்ஃபார்மும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த மெசேஜிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் லைக் நான் ரேடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன்னு. இப்போ ரேடியோ வந்து இட்ஸ் அ தியேட்டர் ஆஃப் த மைண்ட்.
ஸோ சம்டைம்ஸ் நம்ம ரேடியோ விளம்பரம் வந்து இஸ் பெட்டர் தென் டிவி, பிகாஸ் அது வந்து உங்களை வந்து ஒரு இமேஜினேஷன் கூட ஆக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒன்றுமே பார்க்க முடியாது, நீங்கள் வந்து கேட்க மட்டும்தான் முடியும். ஸோ அதுலேயே ஒரு க்ரியேட்டிவாக மெசேஜிங் செஞ்சாக்க அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் நம்ம வந்து நம்ம மைண்ட்லேயே திங்க் பண்ணுறோம், என்னதான் மெசேஜே ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், போய் பார்க்கணும், கடையில் ட்ரை பண்ணோன்னு. ஸோ இது எல்லாமே முக்கியமான ஃபேக்டர்ஸ் தான் when in deciding which platform நம்ம வந்து பார்க்கணும். தேங்க்யூ மிஸ்டர் ரூபன். அடுத்து நாம பார்த்தோமா, இப்ப ஒரு பிராண்ட் இருக்கு, ஒரு சர்வீஸ் இருக்கு, அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அதோட க்ரோ பண்ணிட்டு வரப்ப இந்த இந்தியன் என்டர்பிரைனர்ஸ் அப்படி சொன்னா அந்த மாதிரி நம்ம ரொம்ப பார்க்க முடியல. வாட் இஸ் த லேக்கிங்? எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க லேக்கா இருக்கு, அவங்க வந்து இதை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்றதுக்கு அந்த பிராண்ட், அதை பத்தி சொல்லுங்க. Actually, நீங்க கேட்டீங்கன்னாக்கா there's many Indian entrepreneurs that has been successful, okay. ஆனா அதுல வந்து ஒரு தடங்கல் அப்படி என்ன, நீங்க என்கிட்ட என்னோட தனிப்பட்ட கருத்து, அது என்னோட my personal opinion. நிறைய பேருக்கு வந்து fear. இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு fear. ஓகே, இப்ப நம்ம ஒரு பிசினஸ்ல போறோம், அதனோட ரிஸ்க் appetite அவ்வளவா இருக்காது. ஓகே, இப்ப நம்ம பேசுறது விஷயம் வந்து மார்க்கெட்டிங். இன்னைக்கு ஒரு பிசினஸ், அதாவது ஒரு நிர்வாகத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லாம நடத்த முடியுமா? The real answer is can. அது வந்து நம்ம நடத்த முடியும். பில்டிங் ரெண்டல் இல்லாம மேபி நடத்த முடியாது, ஆனா மார்க்கெட்டிங் இல்லாம நம்ம நடத்த முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு நிறைய பேரு they run their business without going out and fully marketing the business. ஸோ அதனால வந்து the business வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் ஆயிருது. ரெண்டாவது வந்து ஒரு ஒப்பீனியன், they have an opinion. சரி, இவங்க வந்து இந்த மாதிரி ரேடியோல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பெருசா இருக்கு, நம்மளால அந்த மாதிரி முடியாது, இதுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன், அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அந்த மாதிரி. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலை செஞ்சதுனால இந்த மார்க்கெட்டிங் பண்றது ரிஸ்க், என்னோட ரிஸ்க் கிடையாது, கம்பெனியோட காசு, கம்பெனி ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஓகே இப்படி செய்ய முடியும், இந்த மாதிரி செய்யலாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ நிறைய என்டர்பிரனர் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே பாலா, இப்ப நம்முடைய இந்தியன் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பிளான் பண்ணும்போது என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் நம்ம சொன்ன மாதிரி 4 மேஜர் எலிமெண்ட்ஸ். ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். பிகாஸ் ஆளுங்களுக்கு வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் அப்போதான் அவங்க வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, அவங்க ரொம்ப கஷ்டம், அந்த கஸ்டமர் நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், critical for success. And the product வந்து ரொம்ப concentrate பண்ணணும் that it is you're happy with what you're selling. Pricing ரொம்ப important, because again right, depending on the audience, நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், அது வந்து கூட விலை போடலாம். சில ப்ராடக்ட்ஸ் வந்து மேஸ் ப்ராடக்ட்ஸ், அது வந்து விலை வந்து காம்படிட்டிவா இருக்கணும். ஸோ இப்போ கூட விலையா இருந்தாக்கா lesser people வாங்குவாங்க, பட் அது வந்து pricing வந்து ஹையா இருக்கும். ஒரு விஷயம் சார், இந்த பிரைசிங் சொல்லும் பொழுது எப்படி அந்த பிரைசிங் வந்து டிட்டர்மின் பண்றது? ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த நிறைய பேர் என்னன்னா, எப்பயுமே டபுள் த ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 10 வெள்ளினா அவர் வந்து 30 வெள்ளியா போட்டுக்கிறாங்க, எனக்கு 20 வெள்ளி ப்ராஃபிட் வேணும்னு. எப்படி அந்த பிரைசிங் அந்த ப்ராஃபிட் வந்து டிட்டர்மின் பண்றது? ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ல அந்த ப்ராஃபிட் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட்னா எப்படி இருக்கணும்? அது varies on category and type of products, but generally பாத்தீங்கன்னா ஒரு 30% profit வந்து ஒரு good benchmark. 30% profit, but you're right, நிறைய பேர் வந்து 50% profit எதிர்பார்ப்பாங்க. Again right, அது வந்து product dependent, because இப்போ வந்து உங்களோட product competitors இல்லாம இருந்தாக்க உங்க profit வந்து கூட இருக்கலாம், because நீங்க வந்து ஒரு higher price command பண்ணலாம். பட் நிறைய அதே ப்ராடக்ட்ஸ் இருந்தாக்க நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா கூட உங்களோட அது வந்து சொல்லுவாங்க USP, வாட் இஸ் யுவர் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், நீங்க எப்படி யூனிக்கா இருக்கீங்க, ஏன் ஆளுங்க வந்து உங்க ப்ராடக்டை வாங்கணும், அது வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாக்க அது வந்து விளம்பரம் மூலியமா இல்ல பிஆரா இல்ல எப்படியாச்சும் ஆளுங்களுக்கு சொல்லணும், இதனாலதான் நாம தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து சுப்பீரியர், அதனாலதான் நீங்க நம்ம ப்ராடக்டை வாங்கணும், அதனாலதான் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரீமியமா விலையை கட்டணும். ஸோ அது ரொம்ப pricing determine பண்ணும்போது, because pricing is determined by market forces.
சரி, அதே நேரத்துல இந்த பிரைசிங்லயே இந்த ப்ரொமோஷன் பிராண்டிங் உள்ள காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுமா, இல்ல இதுக்குன்னு தனி பட்ஜெட் கொண்டு வரணுமா, எப்படி சார்? இல்ல இது எல்லாமே மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கணும். அது நல்லா ஒரு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சம்டைம்ஸ் ஸ்மாலர் எஸ்எம்இஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ ஃபார்மலா செய்ய மாட்டாங்க மார்க்கெட்டிங். பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே ஒரு எஸ்டிமேட், ஈவன் கேஷ் ஃப்ளோ வந்து பர்சனல் மணி, பிஸ்னஸ் மணி எல்லாமே யூனோ லைக் ஒன் அக்கவுண்ட், அது வந்து ரொம்ப ரிஸ்கி. ஸோ எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் பிளான் செய்யணும். அது நிறைய சிம்பிளான டெம்ப்ளேட்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் ஆன்லைன். அந்த டெம்ப்ளேட் வச்சு நம்ம வந்து ஃபில் அவுட் பண்ணா, ஓ ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கணும், ஓ ப்ரைசிங் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வந்து இது, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கிளாங் வெளியில செய்யறோமா இல்ல நேஷனலா செய்யறோமா, எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், நம்ம வந்து எந்த கூரியரை பார்க்கிறோம், பிகாஸ் அது எல்லாமே காஸ்ட் இருக்கு. ஸோ அது நிறைய ரிசர்ச்லாம் செய்யணும். செஞ்சாக்க அப்ப நம்மளுக்கு தெரியும் ஓ எது வந்து சீப்பர் ஆப்ஷன், எப்படி செஞ்சாக்க நம்மளுக்கு லாபம் கூடயா இருக்கும். இப்போ பேக்கேஜிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த நேரத்துல வந்து இப்போ லேட்லி வந்து நல்ல பேக்கேஜிங்க்கு வந்து வேல்யூ கூட ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து அந்த அன்பாக்சிங்னு சொல்லுவாங்க, பேக்கேஜிங் அன்பாக்சிங் பண்ணா கூட அது வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். பிகாஸ் நல்லா இருக்கு பார்க்க, அது ஒரு வீடியோ இருக்கலாம், அது வந்து அவங்க ஒரு சோஷியல் மீடியால போடுவாங்க. அப்புறம் அது பார்த்து மற்ற ஆளுங்க சொல்லுவாங்க, ஓ நீ எங்க வாங்கின, இது எங்க கிடைக்கும்னு. ஸோ அது வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் நல்லா செஞ்சாக்க. ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்கு, அது எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம் எப்படி ப்ரைஸ் பண்ணுவோம்னு. நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா, இது வாங்கிட்டு அந்த கோத்தாவை தூக்கி தானே போடுறோம், இதுக்கு ஏன்டா இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து நல்ல பேக்கேஜிங் செஞ்சா, நல்ல கோத்தா செஞ்சாக்க ஆளுங்க வந்து அந்த கோத்தா வச்சிருப்பாங்க. வேற ஜாமா வந்து போடலாம், ஜுவல்லரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஆளுங்க வந்து போட்டோலாம் எடுத்து வந்து போஸ்ட் பண்ணி மற்ற ஆளுக்கு சொல்லுவாங்க, ஓய் இது நல்லா இருக்கு பார்க்க, நீங்களும் அதெல்லாம் வாங்குங்கன்னு. ஸோ ஆக்சுவலி நல்ல பேக்கேஜிங் செஞ்சாக்க அந்த ப்ராடக்ட் வேல்யூவே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே ப்ராடக்ட் இப்ப நீங்க அதே ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து புவர் பேக்கேஜிங், ஒரு ப்ராடக்ட் வந்து பியூட்டிஃபுல் பேக்கேஜிங் போட்டீங்கன்னா அதுலயே வந்து விலை வந்து வேற விலையில வைக்கலாம். ஓகே, நீங்க வேற கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல வந்து கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். அடுத்து ரூபன், இப்ப எல்லாரும் புலம்புற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேண்டமிக் கோவிட்னால அப்படியாச்சு, கோவிட்னால இப்படி ஆச்சுன்னு. ஆனா சில பிசினஸ் அடைக்கலாம், பல பிசினஸ் அடைக்க முடியாது. அது இருந்தாதான் நம்ம போக முடியும். ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்றது, எஸ்பெஷலி மார்க்கெட்டிங் வாய்ஸ், இந்த நேரத்துல எது வந்து பெஸ்ட் டேக்கா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. I think the fundamental question வந்து இது என்ன, what business is this, என்ன பிசினஸ் நடக்குதுங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே ஒரு முடிவெட்டுற கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஓகே, அது வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க யூ ஹேவ் டு க்ளோஸ், யூ ஹேவ் டு ஷட் டவுன். அது வந்து அவங்க என்ன பண்ணா கூட you don't have an option, right? So it really depends என்ன பிசினஸ் அவங்க நடத்துறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா லெட்ஸ் சே ஒரு சாப்பாடு கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் பேண்டமிக்னால வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, என்னன்னா ஹோம் டெலிவரி. நிறைய பேர் வந்து வீட்ல இருந்து கிராப் மூலியமோ இல்லாட்டி ஃபுட் பண்டா மூலியமோ இல்லாட்டி லாலா மூவ் மூலியமாவோ அவங்க ஆர்டர் பண்ணி வீட்ல சாப்பிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிபெண்டிங் அவங்க என்ன பிசினஸ் நடத்துறாங்களோ அதுல வந்து அது வந்து இஸ் இட் சால்வேஜபிள், அது வந்து ஒரு சால்வேஜ் பண்ண ஒரு விஷயம் இருந்தானா அவங்க கணக்கா அந்த அந்த வழியில போய் they can actually find better success during this period. So really depending on what business exactly it is. Can I add something to that? இப்போ பார்த்தோன்னா now there's a lot of e-commerce கடைகள் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இப்போ எஸ்எம்எஸ்க்கு வந்து லசாடா, ஷாப்பிலாம் ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க எப்படி இந்த பிளாட்ஃபார்மை லெவரேஜ் பண்ண. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணாக்க இட்ஸ் வெரி குட், பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் டிப்ஸ். இன்னொரு இது நான் நோட்டீஸ் பண்ணது வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் டிஜிட்டல் வாலெட் இருக்கணும். லைக் இப்போ டச் அண்ட் கோ டிஜிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள், அதுவும் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக கொடுக்குறாங்க எஸ்எம்எஸ்க்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஃபிசிக்கல் கேஷ் பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் வாலெட்ஸ்லாம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் பேமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு. Yeah, absolutely. Okay. Actually, if I just could add, one of the challenge most business, especially small SMEs, entertaining, it's நம்ம பாலமது சொல்லிருக்காரு, it's actually a lack of structure. அது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு சாப்பாடு கடை போறோம், இன்னைக்கு வந்து சோறு மீன் சயோறு போடுறோம்.
அதை பார்த்துட்டு ஓகே 3 ringgit 50 cents சொல்றாங்க. நாளைக்கு அதே விஷயத்தை நம்ம எடுத்து போய் காமிச்சோம்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே நம்ம போய் சாப்பிட்டா திருப்பி அந்த பாஸ் பார்த்துட்டு 3 ringgit 80 cents 380 அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அவங்க வந்து அந்த பிசினஸ் நடத்தும் போது சரியா போயிடும். ஓகே, ஆனா இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஓகே, அது ஸ்ட்ரக்சர் இல்லாதனால வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் them to pivot or move into or do something because there's no structure. அதாவது another issue வந்து அவங்க காலம் முடிஞ்சு லெட்ஸ் சே அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வந்து அந்த பிசினஸ் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களால பார்த்து திகரிங்க லிவப்ளோஸ் சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த பிசினஸ்க்கு இல்ல. அவரே ஒரு 5 நாள் லீவ் போட்டா கூட அது ஒழுங்கா ஓடாது. அவர் இல்லாதனால எனக்கு தெரியாது அப்படி சொல்லி. கரெக்ட் கரெக்ட். ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். அவங்க வைஃப் தான் நார்மலா கவுண்ட் பண்ணாங்க. ஒரு ட்ரிப் வந்து நான் சோர்லாம் போட்டு போகும்போது வைஃப் வந்து வாஷ்ரூம் போயிருந்தாங்க. அவர் ஹஸ்பண்ட் ஆடியே போயிட்டாரு. அவர் எவ்வளவு அவரோட சொல்ல முடியல. சோ இட்ஸ் ஒரு தனிப்பட்ட ஸ்கில் அது. ஆனா இந்த பிசினஸ் பெருசாகணும்னா அது எப்படியாவது அது ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆகணும். யாரு வந்தா கூட அந்த வேலையை செய்ய முடியும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அவருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் SOP அப்படி சொல்றீங்களா? ஸ்ட்ரக்சர்னா எப்படி? ஓகே, லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. சோ அப்ப ஒரு பியூட்டி பார்லர்னு வச்சுக்கோமே. சோ அதுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்றது? I think okay, first thing வந்து நெகோசியேஷன் இருக்கக்கூடாது. ஓகே, when I mean ஒரு SME இருக்கும்போது ஓகே எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஷியல் பார்லர் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் வராங்க. I'm just your friend, எனக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பேச்சுக்கு நமக்கு கேப் கொடுக்கவே கூடாது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங் வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கணும். செகண்ட் வந்து ப்ராடக்ட் வந்து கிளீனா இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டிக்கு கொடுக்குறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நம்ம KFC போறோம். நம்ம அந்த இந்த ஐயாம வந்து கொஞ்சம் ரொம்ப கோரிங் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லேசா கோரிங் பண்ண அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற ஜாமா நம்ம எடுக்கணும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஃபேஷியல்னா ஓகே இந்த 3 பேக்கேஜ் வச்சிருக்கோம், இதோட விலை வந்து இவ்வளவுதான் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் அந்த சர்வீஸை வந்து ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கணும். ஸோ அவங்க லீவ் எடுத்து போய் அவங்க பிள்ளைங்க அந்த கடையை நடத்தினா கூட அவங்க ஃப்ரெண்ட் நடத்தினா கூட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூ மெனி வேரியபிள்ஸ், அந்த வேரியபிள் இருக்கிறனால தான் அவங்க ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணது. பிகாஸ் காஸ்டிங் ஓடிடும், அவங்களோட ஒர்க்மேன்ஷிப் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா போயிடும். ரைட்? ஸோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துனீங்கன்னா இட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் ஒரு ஃபேஷியல் கடைனா ஓகே இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி சர்வீஸ்க்கு இவ்வளவு தான் சார்ஜ், அந்த மாதிரி அது ஸ்ட்ரக்சரா இருக்கணும். நீங்க பெரிய கம்பெனி இதெல்லாம் செய்வீங்க, நாங்க சின்ன கம்பெனி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்தாதான் அடுத்து கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பெரிய கம்பெனிக்கு வந்து வேற பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பெப்சி விற்கிறோம். இன்னைக்கு வந்து பெப்சியோட விலை வந்து ஒரு வழி லெட்ஸ் சே ஒரு 180 வச்சுக்கோ. அந்த ப்ராடக்ட் 10 காசு நான் குறைக்கினா கூட 20 பேர் கையெழுத்து போடணும். நிறைய ப்ரோசஸ் இருக்கும். அது பெரிய கம்பெனிக்கு வேற பிரச்சனை இருக்கும். நம்ம ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்கோம், அது வந்து எஜிலிட்டி இருக்கும். ஒரு பெரிய கம்பெனி செய்ய முடியாத ஒரு விஷயம் நம்மளால டக்குன்னு செஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே சோஷியல் மீடியால ஏதாவது வருது, ஒரு புது நியூஸ், நிறைய சின்ன கம்பெனி வந்து டக்குன்னு they can actually react to it very very quickly. பெரிய கம்பெனி வந்து அப்ரூவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இந்த பெரிய கம்பெனியால செய்ய முடிஞ்சது நிறைய இருக்கு, ஆனா பெரிய கம்பெனியால செய்ய முடியாததும் நிறைய இருக்குல்ல. அது வந்து சின்ன கம்பெனியால செய்ய முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கணும். சின்ன கம்பெனி வந்து strength, they must play to their strength. அவங்க பெரிய கம்பெனி என்ன செய்றாங்கன்னு அவங்க செய்யக்கூடாது. நம்ம வித்தியாசமா ஜஸ்ட் ஓகே இந்த நம்ம கம்பெனி சைஸ் இப்படிதான் இருக்கு, ஸ்கேல் இப்படிதான் இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியாது, அதை நம்ம ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். ஓகே, நிறைய பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம போட்டிக்கு அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு. இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. டக்குன்னு பதில சொல்லிட்டு வர்றவங்களுக்கு, அதாவது முதல்ல பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு 5000 ringgit பெருமானமுள்ள அட்வர்டைசிங் பேக்கேஜ் என்று காத்திருக்கின்றது. இதோ உங்களுக்கான கேள்வி. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு 4 P's அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 P's என்பது என்ன? இது பெரும்பாலும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும், MBA பண்ணவங்களுக்கு தெரியும். நார்மலா இந்த 4 விஷயங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு பிசினஸ் வந்து அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த 4 விஷயங்கள் என்ன? 4 P's. கூகுள் பண்றதுக்குள்ள மத்தவங்க பதில் சொல்லிடுவாங்க. அதனால நீங்க it will be too late for you. ஓகே, டன். அதுதான் கேள்வி. இப்பொழுது நம்முடைய Q&A, குறிப்பா
இவ்வளவு நேரம் அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்பொழுது நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்பதான் பேசுன மாதிரி இருக்கு. 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் மிச்சமா இருக்கு. அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் இருந்தா கொஞ்சம் அனுப்புங்க. முதல்ல தரணி ராமலிங்கம், which advertising platform do you think is the most basic and effective? ஓகே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் the simplest ones are the social platforms. Social platform market places அதுதான் ஆக பேசிக். பிகாஸ் யார் வேணாலும் அட்வர்டைஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் யூ நீட் அப்ரூவல் ஃப்ரம் த மாடரேட்டர். பட் அட்வர்டைஸ் பண்ணால் நீங்கள் நிறைய மார்க்கெட் பிளேசஸில் ப்ராடக்டை போடலாம். அது வந்து வெரி சிம்பிள். நீங்களே எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட், ப்ரைஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். தட் இஸ் த மோஸ்ட் பேசிக் ஒன். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் த சோஷியல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். பிகாஸ் இதெல்லாம் நீங்களே சொந்தமாக செய்யலாம். You don't need, you can start off on your own. How effective it's going to be? I think it again depends. Product நல்லா இருந்துச்சுன்னா எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் அகெயின் ரைட், இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக செஞ்சாக்க, ஏதாச்சும் இன்னோவேட்டிவாக செஞ்சாக்க, ஒரு வாட்டி ஆளுங்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க மற்ற ஆளுங்கள்கிட்ட, இது ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்குங்க. ஸோ it very depends on the product. Price of course must be reasonable. If I can just add on, actually it has to have two things. One வந்து it needs to be something somebody can remember. Or advertising நம்ம போடுறோம், அது வந்து மெமரபிளா இருக்கலாம். Do people remember it? Okay, that's important. ரெண்டாவது வந்து bigger, the most important thing in advertising, if you're the best platform in advertising, அது நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, is actually word of mouth. இந்த பொருள் வந்து நல்ல பொருள், நான் பாய்ச்சிருக்கேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, அது நீங்க the chance of you buying it is actually very very high compared to you seeing it anywhere else. ஆனா அந்த word of mouth கிடைக்கிறது வந்து ரொம்ப, it's not very easy, right? So நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வெளியே போடுறோம்னா, ஒரு மெசேஜ் நம்ம வெளியே போடுறோம்னா, இது வந்து பாக்குறவங்க ஷேர் பண்ணுவாங்களா, இத பத்தி பேசுவாங்களா, அவங்க வாங்க போறாங்களோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனா இத பத்தி பேசுவாங்களா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இருக்கணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய ஆளுங்க அதை பத்தி பேசினா likely a lot of people will also buy. அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு டிக்டாக்ல பார்த்தேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து ரகுவரன் வந்து சொல்றாரு இன்னொரு ஆள்கிட்ட, வெளியே போகாதீங்க, அது வந்து MCO கான்டெக்ட்ஸ், வெளியே போகாதீங்க, வீட்டுல இருந்து நாசில்மா செய்யுங்க, நாசில்மா செஞ்சு இந்த நெத்திலியை பாருங்கன்னு. அந்த பார்த்தாக்கா அப்புறம் கடைசியில வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த விளம்பரம் வந்து நெத்திலி விளம்பரம். பட் அவங்க வந்து இமேஜஸ் ஃபுட்டேஜஸ் பாய்ச்சி டப்பிங் செஞ்சு, ஸோ அது வந்து வெரி கிரியேட்டிவா செஞ்சாங்க. ஸோ அது பார்க்கும்போது வெரி மெமரபிளா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம இது ஃபன்னியா இருக்கு, நம்மளும் ஷேர் பண்ணுவோம் நம்ம கூட்டாளிகிட்ட. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க செஞ்சாக்க ப்ராடக்ட் வந்து ஆளுங்களுக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட். Because அவங்களே word of mouth, viral sharing, good example. just அதுல கொஞ்சம் டச் பண்ணனா, நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல பிக் கம்பெனி ஸ்மால் கம்பெனின்னு. ஒரு பிக் கம்பெனி, ஒரு பெரிய நிர்வாகத்துக்கு அந்த மாதிரி செய்ய முடியவே முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு அந்த மாதிரி ஒரு கிளிப் நம்ம பாய்ச்சிருந்தோம்னா, அங்க அந்த ஆக்டர் மேனேஜர்ல இருந்து ஒரு சூறா வந்துரும் கம்பெனிக்கு, ஒரு காப்பிரைட் அந்த மாதிரி இப்படி அப்படியே சூ பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கம்பெனி அந்த மாதிரி செஞ்சா you might have a chance to get away with it. அது செய்யறது சரியில்லை, but you have a chance to get away with it. நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிடுறேன். அந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறவங்க ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு கிளிப்பிங் வெளியிடுறாங்க. நீலக்கண் நெத்திலி அப்படி சொல்லி, ப்ளூ ஹாய் இது இக்கம்பிளிஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்குன்னு எஃபர்ட் போடுறாங்க, அதுக்குன்னு பிராண்டிங் செய்யறாங்க. ஸோ இவர் வரைக்கும் வந்து பார்த்துருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. I've seen it as well. Very very creatively done. For small businesses அந்த மாதிரி செய்யணும். Because different தனிக்கும் வேற ads போடலாம். பிளாட்ஃபார்ம்ல. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்து, how much does it cost to use influencer automotive products? எனக்கு வந்து என்ன இன்ஃப்ளூயன்சரை பயன்படுத்தினப்ப காரே கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாசம் கார் கொடுத்து சம்பளமும் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் சொல்லுங்கப்பா.
I think if you ask me, if you ask me, it depends on what type of influencer you're using and which influencer you're using. So depending, okay. So ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 followers influencer இருக்கும், ஒரு 1 million followers influencer இருக்கும், வித்தியாசம் இருக்கு. ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அது வந்து டார்கெட் மார்க்கெட், is it the correct influencer or not? So example, okay, this one actually can span both ways. So let's just take a fashion influencer. அவங்க வந்து fashion வந்து every day they change their clothes, they put different fashion, talk about fashion, and maybe they have actually, let's just say, about 300,000 followers வச்சிருக்காங்க. People are following that person not because of their automotive knowledge. Right? They're following them because this person has it's a good fashion sense. அவங்க வந்து ஒரு காடி போஸ்ட் பண்ணாலும், ஒரு பூனைக்குட்டி படம் போஸ்ட் பண்ணாலும், அது வந்து ஒரு 3000 லைக்ஸ் கண்டிப்பா வந்துடும். அதுல வந்து சக்சஸ் நம்ம ஏத்துக்க முடியாது, ரைட்? சோ இந்த இன்ஃப்ளூயன்சர் போய் இந்த காடியை பத்தி பேசினா people நம்புவாங்களா, அந்த காடியை போய் வாங்குவாங்களா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கணும், right? But if it's a mass product, then it doesn't matter who exactly is marketing. So it depends which influencer, who, and what exactly their expertise is in. I think the cost range வந்து ரொம்ப varies depending on ரூபன் சொன்ன மாதிரி என்ன மாதிரி ரீச் இருக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு. And certain product categories வந்து expert influencers தேவைப்படும். லைக் காடிலாம் சும்மா எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ், மேபி பேசிக்காக வந்து யார் வேணாலும் செய்யலாம். பட் ஹையர் எண்ட் கார்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் அந்த மாதிரினா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படும். பிகாஸ் அவங்க சொன்னாதான் அவங்க வந்து அந்த டெஸ்டிங்லாம் செஞ்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து அப்படிதான் நம்ம நம்ப முடியும் அவங்க சொல்றது. மிஸ்டர் ஆலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, எப்பயுமே இந்த மாதிரி கார் வந்து ஒரு கார் புது கார் வந்துச்சுன்னா அவர் ஓட்டி பார்த்து அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ செஞ்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதி, ஸோ அந்த மாதிரி தான் போக முடியும் நினைக்கிறேன். ஆனா ஜஸ்ட் டு ஆட் ஆன் ஒன் திங், ஒரு இப்ப நம்ம என்ன பேசிக்கிறோம், இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து பீப்புள் ஹேவ் டு ட்ரஸ்ட் தம், நம்பிக்கை உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்ம எப்படி ஆகுறது? சும்மா எனி ப்ராடக்ட் நம்ம போய் மார்க்கெட் பண்ணக்கூடாது, ரைட்டா? அண்ட் தென் நம்ம போய் இன்ஃப்ளூயன்சரா அந்த ப்ராடக்ட் பத்தி பேச போறோம்னா, திஸ் இஸ் ஃப்ரம் இன்ஃப்ளூயன்சர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆனஸ்டா நம்ம சொல்லணும். அப்பதான் ஃபாலோவர்ஸ் நம்மள நம்புவாங்க. சோ நிறைய அட்வர்டைசர்ஸ்க்கு இது பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு காடி கம்பெனி வச்சிருந்து நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்து இந்த காடிக்கு வந்து பிரேக் சரியில்லை அந்த மாதிரி நான் உங்களை பாய்க்கவே மாட்டேன். we may not give the product. அட்வர்டைசருக்கு பிடிக்காது, ஆனா ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சோ குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட், குவாலிட்டி உள்ள பிராண்ட் உங்களை நம்பி அந்த காசு கட்டிட்டு they'll give it to you because உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து குவாலிட்டி ஃபாலோவர்ஸ். நீங்க ஏதாவது சொன்னா அவங்க நம்புவாங்க. சோ இப்ப இந்தியன் மார்க்கெட்ல வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க என்னென்ன ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட் அவங்க போஸ்ட் பண்றாங்க, அது வந்து அவங்க கொஞ்சம் தாட், ஜஸ்ட் காசுக்காக அவங்க செய்யக்கூடாது. ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு செஞ்சீங்கன்னா அவங்களே ஒரு மீடியமா அவங்க ஆக்கிக்கலாம். கமர்ஷியலா இருக்க முடியாது, ரொம்ப கமர்ஷியலா இருக்க முடியாது இன்ஃப்ளூயன்சர்ஸ். பிகாஸ் ஆடியன்சஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரியும், நீங்க இது கமர்ஷியல் ரீசன்ஸ்க்கு செய்றீங்களா இல்ல நீங்க ஜென்யூனா நீங்க வந்து ஒரு ரிவ்யூ பண்றீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Sanjeevan Karunanidhi, how can an Indian brand expand to non-Indian consumer? ஒரு இந்திய பொருள் அல்லது இந்திய சேவை இது மற்ற இனங்களுக்கு மத்தியில எப்படி விளம்பரப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே சார், நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல, லைக் ஃபுட் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நெய் வச்சுக்கோங்க. நெய் வந்து ஜெனரலி இந்தியன் செக்மெண்ட் தான் பார்ப்பாங்க, அது மற்ற செக்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. பட் நிறைய ஃபுட் வந்து இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் மாதிரி செஞ்சாக்க, இந்த சாப்பாடு இந்த பொருள் வச்சு இந்த மாதிரி ஃபுட்லாம் கிரியேட் பண்ணாக்க அது வந்து ஒரு எஜுகேஷன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மோர் ஜெனரல் லாங்குவேஜ்லாம். கேனாட் பி தமிழில் மட்டும் செய்ய முடியாது, மற்ற லாங்குவேஜ்லையும் செய்யணும். அதே மாதிரி லைக் க்ளோத்ஸ் கூட இப்போ நிறைய இந்தியன் க்ளோத்ஸ் வந்து பியூட்டிஃபுல் க்ளோத்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஆல்சோ லைக் டு வேர் தோஸ் க்ளோத்ஸ். பட் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். வி ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் அவர் அவேர்னஸ். அந்த ப்ராடக்ட் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கும் தெரியணும், இதெல்லாம் இங்கே வாங்கலாம், வேற இடத்துல வாங்கலாம், இது நல்லா இருக்கும் நீங்கள் போட்டாக்க, அந்த மாதிரி படம்லாம் சோஷியல் மீடியாவில் போடலாம். ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து if I can just add on, ரெண்டு விஷயம் வந்து ஆரம்பத்துல நம்ம சரியா செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் இட் 100% இந்தியன் பிராண்ட் ஓ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கா, அது வந்து நம்ம ஆரம்பத்துல டிசைட் பண்ணணும். ஏன்னாக்கா அந்த ப்ராடக்டோட பிராண்ட் வந்து அதோட பிளான் இருந்தா தான் அதோட ப்ராடக்ட் பிராண்டிங் சரியா வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா, லெட்ஸ் சே நிறைய பேர் வந்து ஓகே என் பொண்ணு பேர் ஷாலினி, அந்த ஷாலினியோட பாசத்துல வந்து அவங்களோட பிஸ்கட் வந்து ஷாலினிஸ் அப்படின்னு போடுறாங்க. அது வந்து அந்த பிராண்ட் பெருசாக ஒரு தடையா இருக்கலாம்.
Okay, that's one. Second வந்து story. For example, நம்ம வந்து இந்த பிஸ்கட் நீங்க பிஸ்கட் சொன்னீங்க, ஸோ பிஸ்கட் எக்ஸாம்பிள் தரேன். அந்த ப்ரொபோசிஷன் அவங்க என்ன சொல்றாங்க, ஓ இது வந்து ரெசிபி ஃப்ரம் தி ஸ்மால் வில்லேஜ் இன் இந்தியா அப்படின்னு. ஓகே, ஸோ பிஸ்கெட் வந்து இஸ் இட் ஃபேமஸ் இன் தட் ஏரியா? Okay, for Tamil society probably it might work. So in the proposition அந்த மாதிரி build பண்ணனால நாளைக்கு அவங்க when they want to make it bigger, it becomes a bit difficult. But some brands have been successful. One example I can give you is actually Babas. அவங்க Indian market தான் start பண்ணாங்க. They became very very big, right? And they started changing the way they talk to people. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாபாஸோட கமர்ஷியல் இந்தியன் மார்க்கெட் தே ஸ்டில் டாக்கிங் டு தி இந்தியன் மார்க்கெட். ஆனா அந்த மேஸ்க்கும் தே ஹேவ் ஒரு ஸ்ரீபு சத்துராஸ் குக்கிங் ஷோ, அவுட் சைட் ஆஃப் இந்தியன் ரெசிபி, மல்லே குக்கிங், இந்த மாதிரி அவங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தே ஹேவ் மேனேஜ் டு ஆக்சுவலி கோ இன்டு டிஃபரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட் இன் தியர் குரூப். அந்த ஆடியன்ஸ் வந்து ரெலவென்ட்டா மெசேஜிங் இருக்கணும் for them to appreciate the product. Okay, next question. ஈஸ்வரி ரங்கசாமி, SME பிசினஸ்ல நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் எங்க இருந்து கிடைக்கும், இந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் சப்போர்ட் மெக்கானிசம்? இந்த கொஸ்டின் வந்து FBல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஃப்ரம் ஹியர். FBல வந்து ஆஸ்ட்ரோ உலகத்துல பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இதை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஈவன் இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணால் கூட ட்ரைனிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அங்கேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஐ திங்க் ஈவன் லைக் எம்டெக்ல கூட ட்ரைனிங்ஸ் இருக்குது, லசாடாவில் ட்ரைனிங்ஸ் இருக்குது, ஷாப்பியில் ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயம் வந்து ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுது. ஆப்ஸ் ட்ரைனிங்ஸ் இருக்குது. So you have to be specific, a bit more specific. What is it? What help you looking for? There are many resources. ரூபன், நீங்க எது ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஓகே, ட்ரைனிங் வந்து few different ways. So one is of course going online போய் நம்ம இந்த மாதிரி ட்ரைனிங் தேடலாம். செகண்ட் வந்து taking advantage of இப்போ உள்ள கால சூழ்நிலை வந்து நம்ம என்ன ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், 20 years ago வந்து நம்ம விஷால் கிட்ட பேசணும்னா நடிகர் விஷால் விஜய் இஸ் இம்பாசிபிள். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு சில நேரம் அவங்க ரிப்ளை பண்றாங்க. they have a first connection. So இதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. One simple example, okay, training knowledge நம்மளுக்கு வேணும் அப்படின்னு just for example ஒரு you can actually reach out to anybody and ask for advice or say okay I got this. Most people normally will reply. ஆனா இது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு LinkedIn அக்கவுண்ட் வச்சிருந்தாங்கன்னா மிஸ்டர் பாலா கூட வச்சிருப்பாங்க, நிறைய பேர் எப்படி அப்ரோச் பண்றாங்க, ஹாய் சோ அண்ட் சோ இந்த ஜாமா வச்சிருக்கேன், நீங்க விற்க போறீங்களா, இந்த ட்ரைனிங் வச்சிருக்கேன், இந்த மீடியா. ஸோ அது ஒரு புட் ஆஃப் ஆகுது. ஸோ you can actually use many different ways. The best way of learning is actually from another individual, right? So you can actually look at people in the industry or other individuals. So trainings and all that are there. You Google, you can actually find it. But there are actually other ways of doing it. And then YouTubeல வந்து நிறைய ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. And then especially from the experts. So அங்கேயும் கொஞ்சம் எடுக்கலாம். நிறைய இருக்கு. Seriously, it's abundance. You see why I said individuals for a couple of reasons right now. You just take workout today, நம்ம YouTube பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிடலாம், because that's quite straightforward. Depending on body type, you know roughly இந்த workout நம்மளுக்கு செய்ய முடியாது. ஒரு பிசினஸ் சொன்னாங்க, there's so many variables. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, எங்க இந்த பிசினஸ் இருக்கு, எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கீங்க. so many variables. That's why sometimes having guidance from a individual or an expert, or even maybe நீங்க there's a lot of companies that they actually adopt small SME. Okay, ஒரு பெரிய கம்பெனி போயிட்டு ஓகே இன்குபேட்டர் ப்ரோக்ராம் கூட அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்குபேட்டர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு they can actually have someone directly coaching them on what to do on a day-to-day basis. Mentorship, I think, is a very it's a very good and structured way of doing things as well. அடுத்த கேள்வி, ஹரிபிரகாஷ் சந்திரன். ஸோ இப்போ வந்து மீடியா அப்படின்னு போகும்பொழுது அந்த விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, வெரி எக்ஸ்பென்சிவ் சொல்றாரு. இதை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எப்படி பண்ணலாம், ஸ்பெஷலி ஃபார் SMEs அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எல்லா மீடியாவும் ஒரே விலை இல்லை. சில மீடியா வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சில மீடியா வந்து வெரி காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோன்னா அது கொஞ்சம் விலையாக தான் இருக்கும், பிகாஸ் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நேஷனல்.
ஸோ ஈவன் அவங்க ப்ராடக்ட் வந்து எஸ்எம்இயா ஒரு ஸ்மாலர் ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் கூட எல்லாருமே பார்ப்பாங்க a lot of wastage. But for example, if நீங்க வந்து regional-ஆ like certain regional stations or radio stations or even a regional part of newspaper or digital outdoor, அதெல்லாம் நீங்க வந்து scale down பண்ணலாம் just your area of importance. So அந்த மாதிரி நீங்க cost is lower. ஒரு விஷயம் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. எப்படின்னா அந்த ரீஜனல் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம். இப்ப ராகா அப்படின்றது வந்து ஒரு முறை நீங்க போட்டீங்கன்னா மலேசியா முழுசும் போகும். அதே சில மலேஸ் சேனல் போகும்போது லெட்ஸ் சே கேல் மட்டும், அப்புறம் அந்த பக்கம் நார்த் சைட் மட்டும், சவுத் சைட் மட்டும் அப்படி சொல்லி நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். அப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவ் இன்னும் பாதி வேலையா இருக்கும். ஸோ மலேசியா முழுதும் போறதை விட ஒரு சின்ன சின்ன பகுதிக்கு போறதுக்கு கூட அவங்க பிளானிங் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மீடியா பிரிண்ட் நியூஸ் போகும்போது கூட நம்ம நார்த் சவுத் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி பிரிச்சு கூட நம்ம பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் யூஸ் பண்றதுனால அதை நான் சொன்னேன். தேங்க்யூ. யா எஸ். ஸோ நீங்க டிசைட் பண்ணோம் உங்களுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் கவரேஜ் யூ லுக்கிங் ஃபார். இஸ் இட் நெசசரி? உங்களுக்கு நேஷனலாக போக நெசசரியா இல்லையா? பிகாஸ் அது வந்து செலவு கூட தான் வரும். நீங்க வந்து டார்கெட்டடா ஃபோக்கஸ்டா செஞ்சாக்க செலவு குறைவா இருக்கும். ரூபன், so I just agree with just add on to what Mr. Bala is saying. Advertising, it is expensive depending on what and how you're doing it. அது நம்ம டார்கெட்டடா நம்ம செய்யணும். Because for example, first நம்மளோட brand, is it a mass product or not? இது வந்து ஆரம்பத்துல நம்ம பேசிக்கிற இந்த ஒரு விஷயம் தான். Is it a mass product or not, right? அதோட availability எங்க இருக்கு? இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஜோர் தான் விற்கிறோம், பின்னங்களை எதுக்கு போய் விளம்பரம் பண்றோம்? ஸோ தட்ஸ் an advertising wastage, right? ஸோ அந்த ப்ராடக்ட் எங்க இருக்கு, எங்க விற்கிறாங்க, இந்த ஒரு கன்சியூமர் யாரு, அவங்களுக்கு மட்டும் இந்த ஆட் போய் சேர்ந்தா இட்ஸ் சேஃப். யூஆர் சேவிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னாக்கா நிறைய பேர் சாம்பிளிங் கொடுப்பாங்க கப்ல. ஓகே, லெட்ஸ் சே நம்ம கூட ட்ரிங்க்ஸ் வந்து பெப்சில வந்து சின்ன சின்ன கப்ல கொடுப்போம். அதுல வாங்குற 20 பேர்ல வந்து மேபி தெரியல ஒரு 5 to 10 people பெப்சி வாங்க, they may not even buy a soft drink. ஆனா ஓகே ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு அவங்க ட்ரிங்க் பண்ணி கப்பை வீசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ that is a sampling wastage. ஆனா நம்மளுக்கு தெரியாது. we won't be able to measure இவங்க இந்த கஸ்டமர் வந்து பெப்சி குடிப்பாங்களா, இன்னொரு பிராண்ட் குடிப்பாங்களா, சாஃப்ட் ட்ரிங்க் குடிப்பாங்களா, நம்மளுக்கு தெரியாது, ரைட்? ஸோ நம்ம மேசா சாம்பிள் பண்றோம். ஸோ when it comes to advertising, you can actually measure clearly. Instead of doing that, you can actually clearly know, okay, இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க பாய்ப்பாங்களா, இந்த ஏரியால வாங்குவாங்களா, அந்த மாதிரி டார்கெட் பண்ணி அங்க அட்வர்டைஸ் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும். Ruben, could you please add some more regarding the digital market? அங்க வந்து எப்படி வந்து பண்ணலாம் இந்த மாதிரி செக்மெண்ட், ஏஜ் குரூப் அண்ட் லொகேஷன், ஜியோகிராஃபி, this kind of things. Okay, so digital ad, one thing, it allows geo targeting. Okay, so that means you can actually have banners, advertisement appearing in only if you are in that specific area. Okay, they can also do based on timing. They can also do based on age, demographic, up to even psychographic level. They can actually measure and go, okay, only these people actually can be served the ad. That's one. If you go உதாரணத்துக்கு வந்து influencer advertising அப்படி நம்ம எடுத்தோம்னா, I think we spoke about it just now. எல்லா இன்ஃப்ளூயன்சரும் we shouldn't just go and okay, I've got 10,000, there's 10 influencers, let me give all 10 influencers. அந்த மாதிரி இருக்க கூடாது, right? டார்கெட்டடான சரியான இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம கொடுக்கணும். because one of the gap in influencer measurement என்னன்னா, நிறைய பேர் have this opinion that நிறைய லைக்ஸ் கிடைச்சா அது வந்து ஒரு குவாலிட்டியான போஸ்ட் அப்படின்னு. ஓகே, நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து அவங்க என்ன போஸ்ட் பண்ணா கூட அந்த லைக் தான் கிடைக்கும். அந்த வியூவர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் போய் வாங்குவாங்களா, அந்த திங்கிங் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக்ஸ், ஷேர் அண்ட் தென் அந்த வியூஸ், அது ஆக்சுவலி என்னன்னு சொன்னா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். ஆளுங்க வர்றது போறது. ஒரு கடை திறந்து வச்சிருக்கோம், அந்த கடைக்கு வந்து நிறைய பேர் வரலாம் போகலாம், ஆனா சேல்ஸ் நடந்துச்சா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், இல்லை போஸ்ட் பண்ணும்போது நிறைய லைக்ஸ் இருக்கும், நிறைய ஷேர் இருக்கும், நிறைய வியூஸ் இருக்கும், ஆனா அது சேல்ஸா கன்வெர்ட் ஆச்சா அப்படின்றது தான் அந்த மெஷர்மெண்ட். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து, நிறைய பேர் நிறைய லைக்ஸ் இருக்கு, நிறைய அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாரு, பார்த்தா அவரோட ப்ராடக்ட் மூவ் பண்ணியே இருக்காது. இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண பெட்டர். சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிடிக்கும், பட் அந்த ப்ராடக்ட் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இருக்காது. ஸோ ஓவர் பவர் த ப்ராடக்ட். நீங்க சொல்றது உண்மைதான்.
அதான் அந்த மார்க்கெட்டிங் ஃபன்னல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தெரியும் எப்படி கன்வர்ஷன் நடக்குதுங்க. ஆல் தி வே டு ஹையஸ்ட் ஆப்ஜெக்டிவ். சரி, லாஸ்ட் क्वेश्चनக்கு போயிரும். கடைசி ஒரு கேள்வி. பரிமளா, using Raghuvaran video, is there any copyright issue? சொல்லுங்க சார். I believe there is because it has been used for commercial reasons. Because TikTokல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இப்போ செய்யறாங்க யூசிங் தமிழ் கான்டென்ட். அப்புறம் அதுல வந்து பிஎம் காப்பியோ சப்டைட்டில்ஸ் தான் போட்டு, பட் அது வந்து கமர்ஷியல் யூஸ் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் யூஸ் ஃபார் ஃபன். பட் இது வந்து கமர்ஷியல் யூஸ், ஸோ த அட்வர்டைசர் நீட் டு பி கேர்ஃபுல். Yeah, so there is copyright issues, but I give you an example. That is, I'm talking from my TV experience, right? So sometimes நம்ம டிவில பாக்குறோம், ஒரு ப்ரோக்ராமை வந்து அவங்க கட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளோட்டர் ஆக்கி ஒரு விளம்பரம் ஆக்குறாங்க. So scene வந்து படம் சீன்ல மாதிரி இருக்கும், and then it cuts into the brand and then it becomes like a commercial, right? And ஒரு TV stationனால sometimes they are able to do that because அந்த scene from that movie வந்து maybe they are airing it. அந்த படத்தை வந்து maybe 2 weeks from now they are going to airing it. So அந்த scene அவங்க போடும்போது கீழே போட்டிருப்பாங்க next week 10 p.m. So that movie scene is actually used for promoting the movie in that station. So TV station actually can have a chance of actually getting away with it because it's not really done for commercial use. So example வந்து THR லகார கூட நீங்க நிறைய வாட்டி படம் சீனோ இல்லாட்டி சாங்ஸ் நீங்க பாய்க்கிறீங்க, right? But you can get away with it because you're promoting that movie, that song, that clip. But when it's used for commercial purposes, அவங்க வந்து இந்த கிளிப்பை வந்து அவங்க ப்ராடக்டை விற்கணும்னு ஒரு இன்டென்ஷன்ல அவங்க செய்யறாங்க, ரைட்? ஆனா இதுல வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கோ அந்த டேலண்ட்டுக்கோ ஒரு பயனும் கிடைக்காது. They're getting nothing. So you're basically infringing that talent's copyright. But I think when you are doing mimicry, இப்ப நிறைய கமர்ஷியல் ரேடியோல கேட்டிருக்கேன், மிமிக்ரி ரஜினி மாதிரியோ வேற ஆக்டர்ஸ் மாதிரியோ, that I think is fine because it is not copyrighted. Your voice is not copyrighted. You can argue, right? Because அவங்க சொல்ல நான் தான் ரஜினி எப்படி அவங்க சொல்ல, நீங்க ஆர்கியூ பண்ணலாம். இது வந்து என்னோட வாய்ஸே அப்படிதான் இருக்கும், என்னோட வாய்ஸே ரஜினி மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் பீப்பிள்ஸ் அசம்ப்ஷன். அவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம ரஜினி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அது ரஜினின்னு சொல்லவே இல்லை. So for that, I think very good point, Mr. Bala. I think for that they can actually get away with it. So that's why they need to be a little bit creative. ஈவன் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணும்போது கூட, லைக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இதை ப்ரொமோட் பண்ணும்போது கூட ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய காப்பிரைட் இஷ்யூனால அவங்களே அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்களுடைய பாட்டா இருக்கட்டும் அல்லது ஏதாவது விஷயமா இருந்தா கூட அதுவே மியூட் பண்ணிடும். ஏன்னா அது டியூ டு காப்பிரைட் இஷ்யூ. ஈவன் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப், எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இஃப் இட்ஸ் காப்பிரைட்டட் டெஃபினெட்லி உங்களுக்கு தெரியாமையா அதை தூக்கிடுவாங்க, இல்லைன்னா உங்களோட அக்கௌண்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ராகால போட முடியாது, நீங்க பாட்டு மியூசிக் யூஸ் பண்ண முடியாது கமர்ஷியல் பர்பஸ்க்கு. நான் ஒரு கமர்ஷியல் செய்யறேன், நான் வந்து ஒரு பாட்டோட பேக்ரவுண்ட் நான் போடணும் அப்படின்னு சொன்னா அது காப்பிரைட் இருக்குன்னு எனக்கு அதுக்கு பெர்மிஷன் இருந்தா மட்டும் தான் நான் போட முடியும். One thing Indian industry வந்து it is just I think you get away with certain things. For example வந்து நீங்க just அந்த பிஸ்கட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஓகே விளம்பரத்துல அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா 100 பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி ரஜினி டயலாக் வந்து பாஷா படத்துல வந்து எடுத்து அந்த ரேடியோ ஸ்கிரிப்ட்லாம் செஞ்சிருவாங்க, ரைட்? ஆனா இங்கிலீஷ் கான்டென்ட் யூ கான் டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார் வார்ஸ் மூவி நீங்க எடுத்தீங்கன்னா அதோட லெட்ஸ் சே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சவுண்ட், ஸ்டார் வார்ஸ் மூவி வந்து லைட் சேபர் எல்லாத்தையுமே அவங்க காப்பிரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே டச் பண்ண முடியாது, ரைட்? ஸோ தமிழ் மூவில வந்து டயலாக் இந்த மாதிரி ஸ்கிப் பஞ்ச் டயலாக் நிறைய பேர் அதை பார்த்துட்டு they get away with it because the copyright restrictions is not as tight as English movies. இது என்ன பாவச்சிக்கலாம் மாட்டாத வரைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம சின்னதா இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு மக்கள் கண்ணுல நம்மளே அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விட்டு அவர் பாத்துக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன் சார், அதுக்கு முன்னே ராமன் செஞ்சு வச்சிருக்காரு, நமக்கு சுட்டுட்டோம், அதான் பிரச்சனை. But it is encouraged to do your own original content, like photos, postings-லாம் செய்யணும்னா நீங்களே படம் எடுக்கலாம். No need to be so professional to start, but even professional photographers watching கூட not so expensive. It's worth, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும். Because அவங்க பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் எடுத்தாக்கா அது ஒரு வேல்யூ இருக்கு. காசே வெளியாக்காம கடலை தாண்டி போனோம் அப்படி சொன்னா ஒண்ணும் நடக்காது. அதனால இதுக்குன்னு சில பட்ஜெட்லாம் ஒதுக்கி அதுக்கு பிளான் பண்ணி நிறைய
பிளானிங் தான். நிறைய என்னன்னா சும்மா போடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பல பேர்கிட்ட இப்போ அட்வர்டைசிங் பட்ஜெட் இருக்கா, மார்க்கெட்டிங் பட்ஜெட் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் வேணுமா, நானும் ஓகே இப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்கன்னு. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணுவோம். நிச்சயமாக இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பலனா இருக்குன்னு நம்புறோம். அடுத்து இன்றைக்கு 2 கேள்வி கேட்டிருந்தோம். அந்த வின்னர்ஸை பார்த்துரும். யார் அந்த அதிர்ஷ்டசாலி, யார் அந்த வெற்றியாளர் அப்படின்னு. முதல் ஆள் வந்து நம்ம எஸ் விஜய் ராஜா. விஜய். அடுத்ததாக வனிஷா நாராயணன். கங்க்ராட்ஸ் உங்க 2 பேருக்கும். மிக விரைவில் நம்ம தொடர்பு கொண்டு அவங்களுக்கான பரிசை பற்றி நாம் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கலாம். ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் இதை பற்றி பேசுங்க, எழுதுங்க, டேக் பண்ணுங்க. நிச்சயம் நம்ம ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஷேரிங். இது மாதிரி வந்து பேசுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்முடைய மக்கள் நிறைய பேருக்கு வந்து டைரக்ஷன் எங்க போறது எங்க வருது அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. ஸோ இது மாதிரி இந்த நம்ம எஸ்எம்இ மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது பெரிய அளவுல பலனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எனிதிங் டு கன்க்ளூட், மிஸ்டர் ரூபன்? No, I think just to conclude it and just to touch on the subject of what we're talking about it, which is today's marketing. என்ன நம்ம ஒரு பிசினஸ் செஞ்சா கூட அதுல வந்து ஒரு விஷன் இருக்கணும். ஐம் நாட் அன் ஆண்டர்பிரினியர், ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி. பட் நம்ம அந்த விஷயம் என்னன்னா ஒரு விஷன் இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி செஞ்சா எவ்வளவு பெருசா நம்ம வரணும். அந்த அம்பிஷன் நம்ம கொஞ்சம் as much as possible ஒரு பிக் அம்பிஷன் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏன் ஒரு விஷயத்துல நம்ம அவ்வளவா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கு. இது வந்து விக்டோரியஸா இருக்குமா, இது வந்து பெருசா ஆகுமா. ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு big dream அந்த மாதிரி இருந்துட்டு we have to invest accordingly into anything that we are doing, and marketing is actually very important. இன்னைக்கு வந்து there is almost nothing out there in the market where people don't want to invest or don't want to market. நம்ம அது பண்ணாட்டி நம்ம காம்படிட்டிவ் பண்ணிட்டு they will actually have a much bigger growth and share compared to us. Okay, Mr. Bala. So என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா விஷயமும் நமக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து சில விஷயம் வந்து நம்ம நல்லா தெரியும், சில விஷயம் வந்து நமக்கு நல்லா தெரியாது. பட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து பார்க்கணும் எந்த விஷயத்துல நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்குமோ அது வந்து நம்மளே சொந்தமாக செய்யலாம். பட் மற்ற விஷயத்துல வந்து வேற ரிசோர்ஸ் இன்க்ளூட் பண்ணி வேற ஆளுங்க அட்வைஸ் கேட்டு அப்படி கொலாபரேட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சாக்க இன்னும் நல்லா சிறப்பாக வரலாம். அண்ட் லாஸ்ட் டு சே இஸ் நம்ம பிஸ்னஸை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். So நமக்கு very important, very clear objectives இருக்கணும் and must be disciplined when we are doing our business. Thank you. ஆக வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிச்சயம் இதை பத்தி பேசுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம். நம்முடைய 2 பேச்சாளர்களுக்கும் மிக்க நன்றி. பிசினஸ் செய்வோம், பெருசா செய்வோம், நல்லா பண்ணுவோம். ராகாவில் வந்து விளம்பரம் பண்ணுங்க. நிச்சயமா பெரிய அளவில் உங்களுக்கு நாம ஹெல்ப் பண்றதுக்கு காத்திருக்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்.